ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3.24 கிலோவாட்ஸ் சோலார் பேனல் வந்து ஒரு வீட்டில் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, இதோட எப்படி அப்ரூவல் வாங்குறது, இதில் என்ன பெனிஃபிட்டு, இது எப்படி நம்ம பண்ணுறோங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 3 கிலோவாட்ஸ் வந்து ரெக்குயர்மெண்ட் இருக்குது. அதனால் நம்ம வந்து 3.24 கிலோவாட்ஸ் பேனல் போட்டிருக்கோம். அதை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, பெனிஃபிட் தான் பார்க்க போகிறோம். பேனல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி லோட் பண்ணி மேலே கொண்டு போகிறாங்கன்னு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து பேனல் எங்கே வைக்கிறோமோ அந்த இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கே எந்த மாதிரி பேனல் வைக்கிறோம், நம்ம வந்து ஹை ஸ்ட்ரக்சர் பண்ணுறோமா, லோ ஸ்ட்ரக்சர் பண்ணுறோமா, அப்புறம் 3+3 பண்ணுறோமா, இல்லை லைனாக ரோவாக பண்ணுறோமாங்கிறதெல்லாம் பிளான் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம ஸ்ட்ரக்சர் ஒர்க்கு எல்லாம் பிளான் பண்ணி நம்ம பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர்லாம் டிசைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம இடத்த செலக்ட் பண்ணிவிட்டு ஷேடோ இல்லாமல், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்ம இடத்த நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி இடத்த சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி எம்எஸ் ஃப்ரேம் தான் யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம இப்போ இந்த வீட்டுக்கு யூஸ் பண்ணுறது வந்து 3+3 பேனல் டிசைனில் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ டெக்னீஷியன்ஸ் பார்த்திங்கன்னா ஹை குவாலிட்டி டெக்னீஷியன்ஸு, வெல் ட்ரைன்டு டெக்னீஷியன்ஸு. அதனால் இப்போ 3.24 கிலோவாட்ஸ் பேனல் ஒர்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 டேயில் ஃபினிஷ் பண்ணுறாங்க. இந்த பேனல் ஒர்க்கு 4 சைடு இந்த லெக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா போல்ட் நட்டு வச்சு நல்லா ஃபிட் பண்ணிடுறோம். அதுக்கு மேலே இருக்கிற அந்த ஃப்ரேம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே வச்சு ஜஸ்ட்டு நட்டு போல்ட்டு போட்டு ஃப்ரேம் எல்லாம் வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஃபுல் டைட் பண்ணுறோம். ஏன்னா அது அலைன்மெண்ட்லாம் பார்த்து செட்டப் பண்ணணும். இப்போ ஒவ்வொரு ஃப்ரேமாக நம்ம எடுத்து எல்லாம் ஃப்ரேமில் வச்சு செட் பண்ணி அலைன் பண்ணி இப்போ ஃபைனலாக அவங்க எல்லாமே டைட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து கேபிள்ஸ் வந்து எல்லாமே சீரீஸ் பண்ணிடுவாங்க. இப்போ மெயினாக நம்ம இந்த சோலார் பேனல்ஸ் இன்ஸ்டால் பண்ணுறதை பார்த்துட்ருக்கோம். இது எப்படி நம்ம வீட்டுக்கு எப்படி செலக்ட் பண்ணுறது அதை பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் நம்ம ஒவ்வொரு மாதிரி யூனிட் கன்சியூம் பண்ணுவோம். இப்போ மினிமம் 300 யூனிட்டு கன்சியூம் பண்ணுற 2 மந்த்ஸுக்கு கன்சியூம் பண்ணால் நம்ம 1 கிலோவாட்ஸு சோலார் பேனல் போடணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா 540 வாட்ஸ் பேனல் 2 பேனல் போடணும். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 90,000 வரும். அதில் சப்சிடி பார்த்தீங்கன்னா 30,000 நமக்கு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து நமக்கு கிடைக்கும். இப்போ ஃபைனல் காஸ்ட் வந்து 60,000 தான் வரும். இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம். அதேமாதிரி அடுத்து 600 யூனிட் யூஸ் பண்ணுற வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 2 கிலோவாட்ஸ் போடணும். அதுக்கு 4 540 பேனல்ஸ் போடணும். அதுக்கு அப்ராக்சிமேட் ப்ராஜெக்ட் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் 1,82,000 வரும். இதுக்கு சப்சிடி பார்த்தீங்கன்னா 60,000 வரும். இப்போ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா 92,000 தான் வரும். இதுவும் நம்ம ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி நமக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகலாம். அதே மாதிரி 900 யூனிட் யூஸ் பண்ணுற வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 3 கிலோவாட்ஸ் போடணும். அதுக்கு 6 பேனல் போடணும். 6 பேனல் போட்டிங்கன்னா 540 பேனல்ஸ் போட்டிங்கன்னா 3,240. அதுதான் இந்த வீட்டுக்கு நம்ம போட்டுருக்கோம் 6 பேனல் செக்ஷன். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 2,15,000 வரும். சப்சிடி 78,000 போச்சுன்னா நமக்கு 2,35,000 அந்த ரேஞ்சு நமக்கு கிடைக்கலாம். இதுவும் ஸ்ட்ரக்சர் பேஸ் பண்ணி தான் நமக்கு வரும். ஏன்னா சில வீட்டில் லோ ஸ்ட்ரக்சர் போடுவோம், சில வீட்டில் ஹை ஸ்ட்ரக்சர் போடுவோம், சில வீட்டில் நம்ம ரூஃப் டாப் போடுவோம்.
அதனால் ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கும் ஒவ்வொரு பேஸ் பண்ணி இன்க்ரீஸும் ஆகலாம், கம்மியும் ஆகலாம். அதனால் உங்களுக்கு இது பெனிஃபிட் தான். ஏன்னா இப்போ மாதம் மாதம் நம்ம உங்களுக்கு 2000-3000 கரண்ட் பில் கட்டுறதுக்கு இது ஒன் டைம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இது ஒரு 5 to 6 இயர்ஸில் இதோட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட்டை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நமக்கு எடுத்துக்கிறதெல்லாம் ஃப்ரீ தான் கரண்ட்டு. ஏன்னா இதுக்கு கவர்மெண்ட் சப்சிடி தராங்க, சில பேங்க்ஸில் லோனும் தராங்க. அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி நம்ம இதை பண்ணிக்கலாம். இப்போ V-Guard நம்ம வந்து பண்ணிகிட்ருக்கோம். இது எல்லாமே ஹை குவாலிட்டி ப்ராடக்ட் தான் பண்ணுறோம். பேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 25 years DCR பேனல் போடுறோம். DCR பேனல் போட்டால் தான் நமக்கு வந்து சப்சிடி கிடைக்கும். இதெல்லாம் மேட் இன் இந்தியா. அதே மாதிரி இன்வெர்ட்ரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 years ஆன்சைட் வாரண்டி இருக்குது. எல்லாமே டோர் ஸ்டெப் சர்வீஸ் தான். இந்த யூபிஎஸ் பார்த்தீங்கன்னா சோல் ஸ்மார்ட் 300 மாடல் தான் போட்டிருக்கோம். 10 years வாரண்டி, கம்பெனி வாரண்டி. இதிலே டிஸ்பிளேஸ் எல்லாம் வந்துடும். இதே வைஃபை ரூட்டரோட கொடுத்துருவோம். உங்களுக்கு மொபைல் ஆப் மூலிமா எல்லாமே நம்ம மானிட்டரிங் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஏசி பேனல்ஸு, அது வர ஒயர்ஸு எல்லாமே இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது வந்து போஸ்ட் இன்ஸ்டலேஷன் ஒர்க்கு, ப்ரீ இன்ஸ்டலேஷன் ஒர்க் இருக்குது. ப்ரீ இன்ஸ்டலேஷன் ஒர்க்குனா உங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி வேணும், அதை இபியில் உங்களுக்கு அப்லோட் இருக்கான்னு பார்த்துக்கலாம். போஸ்ட் ஒர்க்குனா உங்களுக்கு வந்து என்ன சப்சிடி ஃபார்மேட்டு, அப்புறம் உங்களுக்கு நெட் மீட்டரிங் அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே நம்ம பண்ணி கொடுத்துருவோம். எல்லாமே நம்ம கைட் பண்ணி பக்காவாக பண்ணி கொடுத்து உங்களுக்கு பெனிஃபிட் வர மாதிரி பண்ணிடுவோம். இது நம்ம பார்த்திங்கன்னா ஜேபி மார்க்கெட்டிங்கு மேட்டுப்பாளையத்தில் இருக்கோம். உங்களுக்கு டொமஸ்டிக்ஸு, கமர்ஷியல் எல்லா பேனல்ஸு ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறோம். டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.